பாலஸ்தீனத்தின் மீது போர் நடத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் ஈரான் மீதும் போர் தொடுத்துள்ளது இஸ்ரேல். நேற்றைய தினம் இஸ்ரேலிய விமானப்படை ஈரானுக்குள் தாக்குதலை நடத்த தொடங்கியது. ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் ஈரானுக்குள் தாக்குதலை நடத்தியது. அணு ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களை கொல்லக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் தயாரித்து வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முன்னர் குற்றம் சாட்டியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரானுக்குள் தாக்குதலை நடத்தியது. ஈரானிய இராணுவ இலக்குகள் மற்றும் அணுசக்தி தளங்கள் மீது ஒரே நேரத்தில் தாக்குதலை நடத்தியது. அதே சமயத்தில் இராணுவ தளபதியின் வீட்டின் மீதும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தடுப்பதே தாக்குதலுக்கான காரணம் என இஸ்ரேலிய விமானப்படையான IDF குறிப்பிட்டிருக்கின்றது. இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து கடுமையான தண்டனையை எதிர்பாருங்கள் என ஈரானிய அரசு தலைவர் இஸ்ரேலுக்கு தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் இஸ்ரேல் மீது ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இஸ்ரேலை நோக்கி சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி தாக்குதலை நடத்திய ஈரான் இஸ்ரேலிய இராணுவ மையங்கள் மற்றும் விமான தளங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் நடவடிக்கையை ட்ரூப்ரோமிஸ் 3 என ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்பட்டால் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளை தாக்குவோம் என ஈரான் எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றது. இஸ்ரேலுக்கு உதவினால் உங்கள் கப்பல்கள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் எனவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்நிலையில் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் மேலும் நிலைமை மோசமடைவதை தவிர்க்குமாறு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கூட்டரஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே சமயத்தில் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பில் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். அவ்வாறு இல்லையேல் இஸ்ரேல் மேலும் கடுமையான தாக்குதலை ஈரான் மீது நடத்தும் என எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் இரு நாடுகளும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் மத்திய கிழக்கில் ஒரு பெரும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. இந்த போரானது மிக விரைவில் முடிவடைகின்ற போராக அல்லாமல் பாரியளவான போராக ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக பெரும் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். இவ்வாறான நிலைமையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போரினால் உலக அளவில் பெரும் பொருளாதார பின்னடைவு ஏற்படலாம் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அதே சமயம் மத்திய கிழக்கில் முற்றி வருகின்ற போர் பதற்றம் காரணமாக இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளிலும் பெருமளவான பொருளாதார சிக்கல் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக எரிபொருள் விலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. பெருமளவான மசகு எண்ணெய் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்தே இலங்கை இறக்குமதி செய்யப்படுவதனால் எரிபொருள் விலை சடதியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இலங்கையில் காணப்படுகின்றது.